அவ்வளவும் அயோக்கியத்தனம், மொள்ள மாதிரி தனம்னு சொல்லணும். இதை அவ்வளவு தனத்தையும் பண்ணிவிட்டு இப்போ அவங்க நிப்பாட்ட போறேன்னு தெரிஞ்சனால தான் ஒரு தைரியமாக பேசினாரா இல்லையா? எனக்கு இந்த பதவியில் இருப்பது வரைக்கும் டங்ஸ்டன் ஆலை வரவே வராது. எப்படி சொன்னார்? அண்ணாமலை அங்கே போய் நிறுத்த போயிட்டாரு, நிறுத்தி விடுவார். அவர் அண்ணாமலை மேலே உள்ள நம்பிக்கையில் தான் ஸ்டாலினை இங்கே சட்டசபையில் முழங்க முடிஞ்சுது. அண்ணாமலை மட்டும் அதுக்கு அந்த பக்கம் போகலை அப்படின்னா இவர் வீட்டில் படுத்து தூங்கியிருப்பார். இப்போ ஆக்டிங்காக தமிழகத்துக்கு முதலமைச்சர் அண்ணாமலை தானே இருக்கார். உங்களால் ஒரு முதலமைச்சர்னால செய்ய முடியாததை ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. அவர் எம்எல்ஏ கூட கிடையாது, சாதாரண ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர், அவ்வளோதான். அந்த மனிதரால் அந்த ஐபிஎஸ்ஸால் முடியுதுன்னா அவர் தானே ஆண்மை உள்ள ஆளே. எம்எல்ஏல முடியலை, எம்பியால் முடியலை, அமைச்சரால் முடியலை, முதலமைச்சரால் முடியலை, துணை முதலமைச்சரால் முடியலை. ஆனால் ஒரு அண்ணாமலையினால் முடியுதுன்னா அண்ணாமலை தான். இப்போ கூட நீங்கள் பாருங்கள், அண்ணாமலையை 24 மணி நேரமும் கிண்டல் பண்ணி பேசுகிற நக்கீரன் பத்திரிகையில் உள்ள இந்த பிரகாஷ் என்ன பேசுகிறாரு? அண்ணாமலை உனக்கு தைரியம் இருந்தால் அண்ணாமலையுடைய ஃபோனை வாங்கி நீங்கள் பண்ண வேண்டியது தானே, சோதிக்க வேண்டியது தானே, அவர்கிட்ட விசாரணை நடத்தி உனக்கு துணிச்சல் இருக்கான்னு பேசினார். இது உண்மையான வெளிப்பாடு.